பயிர்க்கடன், நகை அடமான கடன் தள்ளுபடி தொகையில் 1104 கோடி ரூபாயை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது. இதனால் நிதி சுமையில் இருந்து வங்கிகள் தப்பித்துள்ளன. அதே நேரம் மீதமுள்ள 2185 கோடி ரூபாயை ஒதுக்க ஜூன் வரை ரிசர்வ் வங்கி கால அவகாசம் அளித்துள்ளது. தமிழகத்தில் 2021 ஜனவரி 31ஆம் தேதி நிலவரப்படி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர், நகை அடமான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 110 விதியின் கீழ் சட்டசபையில் அறிவித்தார். அதன்படி 16,43,347 விவசாயிகளின் பயிர், நகை அடமான கடன் தொகை 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த கடன் தள்ளுபடி தொகையை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்போது தமிழக அரசு விடுவித்து வந்தது. நிலுவைத் தொகையாக 3,289 கோடியை வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்தது. இந்த தொகையை 2025ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகள் கடன் பெற தகுதி பெறலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. இதையடுத்து தமிழக அரசு 1104 கோடி ரூபாயை வங்கிகளுக்கு விடுவித்து மீத தொகை 2185 கோடியை விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைத்தது. இதையடுத்து கடன் நிலுவைத் தொகை 2185 கோடியை 2025 ஜூன் இறுதிக்குள் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவிக்க வேண்டும் என்று கால அவகாசம் அளித்து ரிசர்வ் வங்கி தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து மத்திய கூட்டுறவு வங்கி அதிகாரி ஒருவர் கூறும்போது, நிதி சுமையில் தவித்த மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு நிலுவைத் தொகை 1104 கோடி ரூபாயை விடுவித்தது. வங்கிக்கு ஏற்பட இருந்த நிதி இழப்பு பிரச்சனையை சமாளிக்க உதவும் என்றும், இதன் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிதி தட்டுப்பாடின்றி செயல்பட ஏதுவாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் கோவிலில் ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி யாகசால பூஜையுடன் விழா துவங்கியுள்ளது. மங்களநாதர் சுவாமி வலது சன்னதி பிரகாரத்தில் அனுக்ஞை பூஜையுடன் வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் துவங்கியது. உற்சவ மூர்த்திகளான விநாயகர், மங்களநாதர், மங்களேஸ்வரி அம்மன் வடிவமைக்கப்பட்டிருந்தனர். 200க்கும் மேற்பட்ட குருக்கள், சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்டனர். இன்று சாந்தி ஹோமம், பிரசன்னாபிஷேகம் உள்ளிட்டவைகளும் பரிவார மூர்த்திகளின் கலசம் பிரதிஷ்டையும் நடைபெற்றது. சிறப்பு தீபாராதனை, பூர்ணாகுதி உள்ளிட்டவைகளுக்கு பிறகு பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வெளி மாநில மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் உத்திரகோசமங்கைக்கு வர துவங்கியுள்ளனர். உத்திரகோசமங்கை மின் அலங்கார விளக்குகளால் விழாக்கோலம் பூண்டுள்ளது. அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றும் நடவடிக்கையுடன் சேர்த்து கன்னியாகுமரி கடல் நடுவில் விவேகானந்தர் பாறையில் ஏற்றப்படும் காவி கொடியை அகற்ற நடந்த முயற்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டு வருகிறது. கட்சிகள் தாங்களாகவே முன்வந்து கொடிக்கம்பங்களை அகற்றி வருகின்றன. கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறையில் தினமும் காலை 6 மணிக்கு சைரன் ஒலியுடன் ஏற்றப்படும் காவி கொடி மாலை 6 மணிக்கு சைரன் ஒலியுடன் இறக்கப்படும். அரசியல் கொடிக்கம்பங்கள் முழுமையாக அகற்றப்படும் நிலையில் விவேகானந்தர் பாறையில் உள்ள கொடிக்கம்பத்தையும் அகற்ற வேண்டும் என்று கன்னியாகுமரி பேரூராட்சி நிர்வாகம் விவேகானந்தா கேந்திராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. விவேகானந்தர் பாறையில் நினைவு மண்டபம் நிறுவியது முதல் 55 ஆண்டுகளாக இந்த கொடி பறந்து வரும் நிலையில் இதை அகற்றக்கூடாது என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்தது. விவேகானந்தா கேந்திரா சார்பில் கன்னியாகுமரி தொகுதி அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் மூலம் மாவட்ட ஆட்சியரிடம் இந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடாது என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டி பேரூராட்சி நிர்வாகம் கொடுத்த நோட்டீஸ் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. கடல் நடுவில் அமைந்துள்ளதாலும் இதனால் போக்குவரத்து உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்பதாலும் இந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடாது என பல்வேறு தரப்பிலிருந்தும் அரசுக்கு கோரிக்கை வலுத்து வருகிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 10 பிரிவு அலுவலகங்கள் மற்றும் துணை மின் நிலையங்களில் பழைய மின் சாதனங்களை அகற்றி சேதமடைந்த பகுதிகளை சீரமைத்து புது பொலிவுக்கு மாற்ற மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு உயர் மேல்நிலைப் பள்ளிகளுக்கான மின் கட்டணத்தை அரசே நேரடியாக செலுத்தும் நடைமுறை அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. தற்போது தொடக்க கல்விக்கு உட்பட்ட தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கான மின் கட்டணத்தை சம்பந்தப்பட்ட வட்டார கல்வி அலுவலர்கள் செலுத்துகின்றனர்.
ஆனால் அரசு உயர் மேல்நிலைப் பள்ளிகளுக்கான கட்டணத்தை அந்தந்த தலைமை ஆசிரியர்கள் செலுத்துகின்றனர். பள்ளிகளுக்கென ஆண்டுக்கு 2 முறை வழங்கப்படும் சில்லறை செலவினத்தில் இருந்து இந்த கட்டணத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. இந்த சில்லறை செலவினம் முறையாக வழங்கப்படுவது இல்லை. அதனால் தலைமை ஆசிரியர்கள் சொந்த பணத்தில் இருந்துதான் பெரும்பாலும் மின் கட்டணத்தை செலுத்தி வருகின்றனர். இது குறித்து உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்க மதுரை மாவட்ட தலைவர் தென்கரை முத்துப்பிள்ளை கூறுகையில், சங்கம் சார்பில் இக்கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதன் எதிரொலியாக மே மாதம் முதல் அரசே நேரடியாக கட்டணம் செலுத்தும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது. கடைசியாக செலுத்திய மின்கட்டண தொகையை சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்களுக்கு திருப்பி வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். துபாயில் மால்டோவா நாட்டைச் சேர்ந்த யூத மதகுரு சுவிகோகன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு நோபல் பரிசு வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவியை இழந்த இம்ரான்கான் ஊழல் உள்ளிட்ட வழக்குகளில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.